ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு 10 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பிளேஸில் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக பேசுகிற இங்கிலீஷ் மாதிரி இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் கொஞ்சம் ஃபார்மலாக ரொம்ப பொலைட்டாக பேச வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே நம்ம யார்கிட்டயாவது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்போம். பட் அப்படி கேட்காம ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக கேட்கணும் அப்படின்னா மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளெயினாக சொல்லாமல் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் திஸ், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக குட் யூ வெயிட் ஃபார் சம் டைம், குட் யூ வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆஃபீஸில் இப்போது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறோம், இல்லை மீட்டிங்லலாம் இருக்கிறோம், ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அவங்க பேசுகிறது சரியாக கேட்கலை அப்படின்னா அதை இங்கிலீஷில் பொலைட்டாக சொல்கிறதுக்கு ஐ எம் ஹேவிங் ட்ரபிள் ஹியரிங் யூ, ஐ எம் ஹேவிங் ட்ரபிள் ஹியரிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆன்லைன் மீட்டிங்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு மட்டும் ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக சொல்லாமல் குட் யூ ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட், குட் யூ ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா, இது உங்களுக்கு கிளியராக இருக்கா இப்படிலாம் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் இஸ் தட் கிளியர், இஸ் தட் கிளியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆன்லைன் மீட்டிங்கில் நம்ம பேசுகிறது சரியாக மைக் ஒர்க் ஆகுதா, நான் பேசுகிறது நல்லா கேட்குதா இப்படிலாம் கேட்போம்ல. அது ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம மீட்டில் ஒரு கூகுள் மீட் இல்லை ஜூம் கால் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னாலும் நான் பேசுகிறது உங்களுக்கு எல்லாம் கிளியராக கேட்குதா, உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறதுக்கு am I audible to everyone, am I audible to everyone அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், இதில் நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோவர்க்கர்ஸ்கிட்ட போயிட்டு கலீக்கிட்ட போயிட்டு நம்ம கேட்குறோம். அதை கொஞ்சம் பொலைட்டாக ஃபார்மலாக கேட்கணும் அப்படின்னா குட் யூ கைட் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட், குட் யூ கைட் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள் என்னைய அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இந்த மாதிரி குட் யூ கைட் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு பொலைட்டாக கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஆஃபீஸில் யார்கிட்ட இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறத பொலைட்டாக குட் யூ ப்ளீஸ் செக் தட் ஒன்ஸ், குட் யூ ப்ளீஸ் செக் தட் ஒன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு தடவை செக் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் யூ ப்ளீஸ் செக் தட் ஒன்ஸ் அப்படின்னு கேட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ மீட்டிங்கில் இருக்கும்போது நம்ம நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும், நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொலைட்டாக இங்கிலீஷில் ஃபார்மலாக ஐ வுட் லைக் டு எக்ஸ்ப்ரெஸ் மை ஐடியாஸ், ஐ வுட் லைக் டு எக்ஸ்ப்ரெஸ் மை ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த கொஸ்டின் சென்டென்சஸ் எல்லாமே ஆஃபீஸில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.